இல்ல கொள்ளை நோயால் நீ சொல்ல
முத்திரை தரிக்கப்பட்ட சிலர். தேவனுடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவே வெள்ளியினால் பொன்னினால் அல்ல, ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தால் நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கும் போது அவருடைய இரத்தத்தால் நம்மை கர்த்தர் முத்திரையிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இயேசுவின் ஜனம் தங்களை தாழ்த்தணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாமனையில் தாழ்த்துகிறதல்ல, நேச்சரம் தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். பாவத்தை குறித்து ஆவியில் முன்னேறுகிற ஒரு தாழ்மையான இதயம் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷரின் அகந்தை அவரை தாழ்த்தும், மனத்தாழ்மை அவரை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனத்தாழ்மை தேவரோ கனமடைவார். நீ உயர்ச்சியை கண்டுகொள்ளாமல் நீ நன்மையை காண வேண்டும் என்றால், நீ உயர்வை காண வேண்டும் என்றால், நீ ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால், நிச்சயமாக சொல்லுகிறேன், நமக்கு ஒரு தாழ்மை கடந்து வரணும். யாரே சொல்லுகிறார், நமக்கு ஒரு தாழ்மை தேவை. தாழ்மை வரும்போது ஒரு கனப்படுத்துதல் உண்டா? ஹல்லேலூயா. ஒரு வசனமுள்ள லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். ஆசனங்களிலிருந்து தாழ்த்தி தாழ்மை தேவனை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற ஒரு கர்த்தர், உன்னுடைய குடும்பத்தை உயர்த்துகிற கர்த்தர். வசனம் சொல்லுகிறது, குப்பையிலிருந்து அவர் நம்மை உயர்த்தி ஆமென் பிரபுக்களோடு உட்காரப்பட்ட தேவன் பலராக இருக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இதயத்தை தாழ்த்தி ஜெபிக்க நாம் தயார். நம்முடைய இதயத்திற்கு தேவனுடைய கரங்களில் ஊற்றி வந்து ஜெபிக்க நாம் தயாராக, நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தலைமுறைகளை தேவ கரங்களில் கொடுத்து அதை வந்து தாழ்த்த நாம் தயாராக. ஹல்லேலூயா. அமிதமாய் தாழ்த்தும் போது, அமிதமாய் அர்ப்பணிக்கும் போது, அமிதமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது, இன்றைக்கே ஒரு பெறாக்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. பெறவாக்களை பிரபுக்களை கீழே இறக்கிற கர்த்தர் நம்மை உயர்த்த மாட்டவராலே முடியும். மீகா 6:8. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். நீ மனத்தாழ்மையாய் நடக்கிறது அல்லாமல் வேறு ஒரு ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கல. நீ மனத்தாழ்மைக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இதயத்தை தேவ கரங்களில் தாழ்த்தணும். யாரெல்லாம் தாழ்த்தினார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்த்துகிறதற்கு அவருடைய பெருத்த கரங்களில் நம்மை இந்த பகல் தாழ்த்தி தேவ கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம்
அதிலே 12, 13 வசனம். தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவர்கள் அந்நாளிலே 700 மாடுகளையும் 15 சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காளங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இஸ்ரவேலால் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லேலூயா பிரைஸரோடு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகையோடும் எக்காலத்தோடும் கர்த்தர் முன்பார் ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முடிதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழுவதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத அதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் தேடும்போது முழு மனதோடு ஆண்டவரை தேடும்போது நன்மை செய்தால் மட்டுமல்ல ஆண்டவரை தேட வேண்டியது. ஆண்டவர் நன்மை செய்தால் மட்டுமல்ல ஆண்டவருடைய காரியங்களில் செயல்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இல்லாமையில் நம்முடைய நெருக்கத்தின் காலத்திலும் நம்முடைய உபத்திரவத்தின் வேளையிலும் ஆண்டவரை முழு மனதோடு தேடுவோமையானால் முழு மனதோடு ஆண்டவருடைய சித்தம் இன்னொரு பகுத்தறிந்து அதேபடி நாம் காலடிகளை வைப்போமையானால் நிச்சயம் நம்முடைய குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நாம் மட்டும் ஆராதித்தால் போராது, நாம் மட்டும் ஆண்டவரை வைவைப்படுத்தினால் போராது, பிள்ளைகளோடு தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவங்க பிள்ளைகளை எங்கேயாவது விட்டுட்டு ஒண்டியா வருவாங்க. அல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதம் வருவாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு அப்படி வந்தவங்க இருக்காங்க இந்த பக்கம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியான அந்த தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய விடுதலை கண்டுகொள்வதற்கு தடையாக அது காணக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆசாவுக்கு விரோதமாய் பயங்கரமான யுத்த கடைகள் அவர்களுக்கு எதிராக எழுப்பி வரும்போது எதிராக சில சோதனைகள் அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்தார்கள். ஆண்டவரை முழு மனதோடு தேடுகிற ஒரு ஆழமான தீர்மானம் அவர்களுக்குள்ளே எடுத்த போது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கட்டளையிட்டதை நாம் அங்கே காண முடிகிறது. அல்லேலூயா. 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 மட்டுமல்ல, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்களாம். தேவனை தேடாதவன், தேவனை பின்பற்றாதவன், ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தபோது யூதா ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? சந்தோஷப்பட்டார். நான் கேட்கிறேன், அப்படி ஒரு தீர்மானம் இந்த காலகட்டத்தில்
அதில் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டு வச்சிருக்கேன். நம்ம எத்தனை சந்தோஷம் தான் அந்த சூழ்நிலையிலே சந்தோஷம் தான் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, எல்லாம் இழந்து
இந்த பகலாக மாறி நம்புறீங்க நம்புறீங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு ஜெபம் பண்ணினா விடுதல் பெறலாம். ஏன்னு சொன்னா தேவனுடைய சித்தம் விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு நாம் தூரமாய் போனோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். இந்த காலையிலே உணர்ந்ததாம் திரும்பி வருவோமையாக நிச்சயம் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை தருவார், விடுதலை தருவார். சமயம் சொல்லுகிறபடி நான் ஆட்சியில் சொல்லுகிறேன். அதனுடைய 2:34 அதனுடைய 21 வசனத்திலே வாசிக்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மில் உள்ள கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாமல் போனபடியினால் அல்லேலூயா நம்மே கொண்ட கர்த்தருடைய கோபம் பெரியது என்றார். என்ன கவனிக்கலாம்? இந்த வசனத்தில் எழுதியிருக்கிற சத்தியத்தை, இந்த வசனம் போதிக்கிற சத்தியத்தை நீ கை கொண்டா ஜபமதினா விடுதலை. அல்லேலூயா. இந்த வசனத்தை உன் புறங்கால் ஒன்று தட்டி எறிந்து விட்டு அல்லேலூயா கிருபை பெற்றாங்க வந்தாலும் அல்லேலூயா ஒரு விடுதலை. சோதரம் 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 சோதரம். ஒரு தடவை ஒரு அருமையான சம்பவத்தில் சொன்னான். ஒரு ஊழியக்காரர் வந்து அப்படியே கால் வச்சா போதும் அந்த இடத்துல இருக்கிற பேசுகிற கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் எதுவானாலும் அப்படியே இருந்தோ அவரும் வல்லமை இல்லையா? ஓகே, ஒரு நாள் கூப்பிட்டு வருத்துகிறேன் சொல்லலாம். ஓகே, சபையை சார்ந்தோம் கூப்பிட்டாரு, வந்தாரு, அவர் நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணாரு, திரும்பி போறாரு. அல்லேலூயா. பிரச்சனை தீரவில்லை. ஒரு மாதம் தாண்டி மறுபடியும் கேட்டார். அந்த ஆளுக்கு அல்லேலூயா பேசலாம், அல்லேலூயா ரூபா வேஸ்ட் ஆச்சு. பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை. யா பிரச்சனைக்கு பரிகாரம் வேணும். நீ பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியத்தையும் சட்டங்களையும் பிரமாணங்களையும் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தையும் அங்குரமாய் கை கொண்டு ஜெபித்து துதித்து ஆராதித்து உண்டாக வரும்போது யார் ஓட்டிக்காம விட்ட ஓடிப்பாவா? யாருக்கு தேவையில்லை. பெத்தரமாக இருக்காது, இலசுகை கட்டை இருக்காது, வேலையில இருக்காது, மந்திரவாத கட்டி இருக்காது, பூஜா கட்டி இருக்காது. காரணம் தேவனுடைய வல்லமை அதிலே இறங்கி வரும்.
சந்தோஷிச்சு கையடிச்சு போறவங்க நீ விடுதலையாக முடியாது. அல்லேலூயா. நீ விடுதலையாகவானால் நீ யாரு சௌக்கியமாக வேண்டுமென்றால் உன்னுடைய குடும்பம் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் உன்னுடைய தலைமுறை விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த வசனத்தில் கை கொண்டதை அவை சொல்லப்பட்டதை கை கொள்ளலாம். அல்லேலூயா. இங்கே யார் சொல்லுகிறார்? அல்லேலூயா. வசனத்தை அவை சொல்ல கண்டது யாராவது கொண்டு போய் வாசித்த வேளையில இது எழுதி இருக்கிறதை கை கொள்ளாததினால் நம்முடைய பிதாக்கள் மூலமாக நாம் அனுபவித்த தேவனுடைய கோபம் தெரியும். அவரை தூதல் விடுகிறார். கைவில ரட்சிக்கிறமாய் இந்த பகுதிக்கு நேரே கொஞ்சம் கடன் சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படியான இந்த மகன் வேளையிலே தேவனுடைய வசனத்தை படிப்பாராக கிறிஸ்தவர் என்ற பெயர் வந்த வைத்துக் கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதா? தேவனுடைய வல்லமை பெற்றது உண்மைதா? தேவனுடைய அபிஷேகம் பெற்றது உண்மைதா? ஆனால் வசனத்துக்கு உலகம் ஒரு தூரை எவ்வளவு நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாயா? வசனத்தை படித்தாக செய்கிறாய். எதை செய்தால் வசனத்தை படிச்சு. அல்லேலூயா. 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 சமயத்தால் ஒரு தம்பி சொன்னான், அவங்க வீட்டில் இருக்கிறேன் நாங்களே யோகம் பண்ணி தான் தெரியும். இப்போ ரொம்ப பிரச்சனை. அல்லேலூயா. ரொம்ப பரவாயில்ல. அல்லேலூயா. யோகம் யோகம். அல்லேலூயா. நல்லது. நம்மளால தண்ணீர் ஜெபிப்போம். ஃபோன் பண்ணிக்க யோகம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப சின்னது கேட்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப விதத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்ப ஜெபிக்க விசாரணை கேட்க மாட்டாரா? கேட்பார். அதுக்கு ஒரு விமர்சனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நடத்துகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அப்பழுக்கு பண்ணியிருக்கிறார். நீ ஒரு காரியம் செய்யும்போது ஊழியக்காரர் அழைத்து யோகத்தை ஆரம்பிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கும் போது ஊழியக்காரர் கோப்பை யோகத்தை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாத குடும்பத்தை தான். அல்லேலூயா. உள்ளாத பக்தியை குறிப்பிட்டு எழுதுவார். அல்லேலூயா. சேர்த்துதாங்க நம்பிப்பாங்க. ஆரம்பத்தை விடுவிக்கிறவரா தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஆசாரியனுடைய கால் யோர்தானிலே பட்ட உடனே யோர்தான் தண்டாய் மாறிப்பாரு. உங்களுடைய வீட்டில் ஊழியக்காரனுடைய கால் வைக்கும் போது அந்த வீடு தேவ சாபம், வீடு தேவ கர்த்தனம், வீடு தேவ கட்டா அழிந்த மாதிரி நீ கால வீடு அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்தி நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய பார்வோனுடைய இதயத்திலே தாழ்த்த மனது இல்லாமல் இருந்தது. அவன் பொதுவாக செய்வதிலே மட்டும் குறியாக இருந்தான். ஆனால் ஒரு காரியம் அவருடைய செய்தியை கர்த்தர் அல்லேலூயா மொத்தம் அழித்து போட்டான். இந்த மகன் வேளையிலே உன்னுடைய பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்பட்டு உன்னுடைய இதயத்தை காத்து நேரில் கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உயர்த்துகிறது, நீ நன்மை நாம் உயர்த்துவதற்கு நீ தாழ்த்த வேண்டியது தேவை. ஒரு வசனம் கூட வாசித்து இருக்கிறேன் சொல்லுகிறபடிதான். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அங்கே 41ஆம் வசனம் நினைக்கிறேன். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால்
செய்யற பெரிய பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பேசிய தேவனுடைய வார்த்தை உனக்கு பிடிக்காமல் இருந்தபோது மனதிலே விரோத மனப்பான்மை சத்ரு கலவரம் விதைத்தால் என்றால் அதுதான் எதிராக செய்யப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக ஊழியக்காரனை அப்பாயின்மெண்ட் பண்ணிட ஒருவர் இருக்கிறார். அதற்கு விரோதமாக தான் நாம் செய்கிறோம். அல்லேலூயா. நாம் விஷயத்துக்கு நேராக கடந்து வருகிறேன். அல்லேலூயா. நாமே எதிர்த்து நடந்தபடினா நான் அவருக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்கள் தேசத்தில் கொண்டு அவருடைய சத்துருக்கள் தேசத்தில் இருக்கிற போது அவரை கண்ணீரியாய் கொண்டு போய் விட்டு யார் விட்டது? ஆண்டவர் கொண்டு விட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய வசனத்தை எதிர்க்கும் போது ஆண்டவர் நமக்கு விரோதமாக எதிர்ப்பார். சத்துருக்களை தேசத்திலே கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இதெல்லாம் அறிக்கையிடணும். விருத்த சேதனமில்லாத தங்கள் இதயத்தை தாழ்த்தி விருத்த சேதனமில்லாத தம்முடைய இதயத்தை தாழ்த்தி தாங்கள் அக்கிரமத்தில் கிடைத்த தண்டனை நியாயம் தேடிக் கொண்டார், ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைக்கு காரணம், நம்முடைய போராட்டத்துக்கு காரணம், நம்முடைய நெருக்கத்துக்கு காரணம் நாம் செய்த பாவத்தான் என்று உணர்ந்து தேவனண்டையிலே வந்தார். தேவ வசனத்தின் அண்டையில் வந்தார். தேவனோடு ஒப்புரவானார். தேவ வசனத்தோடு ஒப்புரவானார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாராம்? நான் யாக்கோபோடு பண்ணினேன் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணினேன் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணினேன் உடன்படிக்கை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு வருடங்களிலே சொல்லப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறார். தீர்க்கதரிசனம் மூலமாய் பேசுகிற சில வார்த்தைகள் இருக்கிறார். உன்னை உயர்த்துவே, உன்னை நன்மை நாம் நிரப்புவே என்றெல்லாம் இருக்கிறார். ஆனால் உன்னை காண முடியல, உன்னை அனுபவிக்க முடியல. ஏதெல்லாம் பகுதியில அல்லது தேவ சமூகத்தில் உண்மை இல்லாமல் போறவோ அந்த பகுதியில அனுபவித்தாலும் இல்லையா? எந்த பகுதியிலாம் தேவனோடு ஐக்கியம், தேவனோடு உறவு, தேவனோடு நச்சை இருந்து நாம் அகற்றி போறவோ அதையெல்லாம் நினைத்தானது அல்லாமத்தோடைய சீரட்டையில் நாம் ஓடி வர வேண்டியது தேவை. உன்னை உயர்த்தபடியா, உன்னை கடாட்சிக்கும்படியா, உன்னை நினைத்தபடியா ஆண்டவர் விரும்புகிறார். ஓ விவாதம சதனகர நசியா ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை என்ன? தாவீதுடைய ஆசீர்வாதத்தை பெருகம் பண்ணுவது. ஈசாக்கோடு பண்ணிய உடன்படிக்கை என்ன? இந்த தேசத்தில் பார்த்து உண்மையாக தாவீதுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபோடு பண்ணிய உடன்படிக்கை என்ன? உன் பிள்ளைகள் உன்னிலிருந்து பெரிய ஒரு ஜாதி வெளிப்படுத்த எல்லா வாய்த்தத்தம் உங்களா வாய்த்தத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக சந்தேகிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஒன்றை கண்டுள்ள முடியல, ஒன்றை அனுபவிக்க முடியல, ஒன்றை சுதந்திரிக்க முடியல. காரணம் தெரியுமா? ஏதோ பகுதியில் நீ போட்டவிட்டு தூரமாய் போனான். இந்த பகல் அழுகையோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவரை பற்றி வருவாயா? உன் பாவத்தை நினை, நீ ஆண்டவரை விட்டு போன அனுபவத்தை நினை, நீ ஆண்டவருடைய வசனத்தை எதிர்த்த அனுபவத்தை நினை. தேவனுடைய வசனம் பாப்பை வீட்டி போல் உன்னை குத்தின போது தேவனுடைய வசனம் ஓ விவாதமுடன் கரசியா பட்டய போல் கடந்து வந்த போது அதற்கு விரோதமாய் எழுப்பின, அதற்கு விரோதமாய் சிந்தித்த ஏதாவது அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை இருக்குமையானால் அது நிமித்தம் வருகிற சில பலவீனம், அது நிமித்தம் வருகிற சில போராட்டம், அது நிமித்தமாய் வருகிற சில சமாதான கேடு இந்த மகன் பாக்கி ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறான், ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறான், ஒரு சாபத்தை வாக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறான். இந்த மகன் ஏதனா பகுதியில தேவனுடைய வசனத்தை வழிவாங்க, ஏதனா பகுதியில் நாம் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோமோ, தேவனை மட்டங்கி வருவோம். இந்த மகன் உன்னை விடுவிக்க போகிறான்.
ஆவியானவர் எல்லாருடைய வாழ்க்கையில் சமாதானம் கொள்ளை நோய் எல்லா மலை தேவை யாரும் தேசம் அடைகிறது வெற்றிகளை அது பஞ்சத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு வந்தால் வாழ்க்கையில் நல்லதை அனுபவிக்க முடியாமல் நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாமல் ஏதோ ஒரு மரபை அடிமையாக்கி கொண்டிருக்கிறதா, ஏதோ ஒரு பிரசவையுடைய அடிமையாக்கி கொண்டிருக்கிறதா, ஏதோ ஒரு வறட்சியுடைய அடிமையாக்கி கொண்டிருக்கிறதா, இந்த மகன் தெரிவிக்க தயார். இந்த மகன் உணரு எந்த பகுதியில் விழுந்து போனான், எந்த பகுதியில் தேவனுக்கு தூரமாய் போனான். தேவனே ஒழிச்சிருக்கிறேன் நம்முடைய இதயத்தை மனப்பூர்வமாய் தாழ்ந்து தேவ கரங்களை அர்ப்பணிப்போம். வசனத்துக்கு தாழ்வை கொடுப்போம். கர்த்தர் இந்த மகன் உங்களோடு பேசியிருக்கிறார். ஓ விவாதம் உண்டாதவரே பேசு சாரோடு கர்த்தர் சொல்லுங்க. ஓ விவேகி ஆத்மீக பிரச்சனைக்கு தீர்வு, உன்னுடைய கண்ணீருக்கு தீர்வு, உன்னுடைய வேதனைக்கு தீர்வு, உன்னுடைய நிராசைக்கு தீர்வு உண்டு. கர்த்தரை கட்டளையிட விரும்புகிறார். தேவன் அதை கட்டளையிட விரும்புகிறார். உன் குடும்பத்தில் அதை கட்டளையிட விரும்புகிறார். உன் தலைமுறையிலே அதை கட்டளையிட விரும்புகிறார். இப்பவே நாம் ஜெபிக்க தயார். இப்பவே நாம் ஜெபிக்க தயாராகும். எல்லா தேவனுடைய பேருக்கு ஜெபிக்கும். எல்லா தேவனுடைய பேருக்கு ஜெபிக்கும்.